Hi friends, welcome to Lmtechs Technical and Technologies. In the video la HTML5 tags பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So நமக்கு HTML க்கு தேவையான எல்லா tags இப்ப நம்ம டைப் பண்ணிக்கலாம். So first HTML5 க்கு சப்போர்ட் பண்ற doc type அப்படின்றது then HTML அப்படின்றத டைப் பண்ணிட்டு then அடுத்து பார்த்தோம் அப்படினா so இப்போ வந்து HTML அப்படிங்கற மெயின் tag ஓபன் பண்ணிக்கலாம். So HTML tag இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு inter between the then head section நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். Then head section நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு then அடுத்து பார்த்தோம் அப்படினா so title tag நம்ம மேக் பண்ணிக்கலாம். then title tag க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படினா after the head க்கு அப்புறமேட்டு நம்மளோட body section நம்ம இந்த இடத்துல மேக் பண்ணிக்கலாம். so body section இந்த இடத்துல இப்ப நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். then அடுத்து பார்த்தோம் அப்படினா so நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். So இப்போ பாத்தீங்க அப்படினா என்ன சேவ் பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா so இப்போ பார்க்க போற டாக் என்னன்னா டேபிள் அப்படின டாக் தான் பார்க்க போறோம். so இது நமக்கு HTML லயுமே இருக்கு ஓகேங்களா. so இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. so இப்போ வந்து ஃபைலை நம்ம ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். so பாத்தீங்க அப்படினா டேபிள் டாக் அப்படினு கொடுத்துறேன். so டேபிள் டாக் இன் HTML அப்படினு கொடுத்துட்டு then அடுத்து பார்த்தோம் அப்படினா so பாடி செக்ஷன்ல என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா first டேபிளுக்கு என்னென்ன டாக்ஸ்லாம் தேவையோ அந்த டாக்ஸை நாம இப்ப ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் அப்படின்ற ஒரு மெயின் டாக் தேவை. தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ நமக்கு டேபிளில் ஃபுல் அண்ட் ஃபுல் டேபிள் ரோஸாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் அந்த ரோக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேபிளோட ஹெட்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ TH அப்படின்ற டாக். ஸோ இப்போ இந்த TH நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஹெட்டிங்ஸ் இல்லை ஒரு 4 to 5 மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன பண்ணலாம்னா ஸோ சீரியல் நம்பர் அப்படின்றத மேக் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ நேம் அப்படின்றது தென் கேட்டகரி அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது இந்த மாதிரியான சில ஹெட்டிங்கை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட பேஜை ரன் பண்ணிடலாம். ஸோ நான் க்ரோமில் லான்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டேபிளில் ரோஸில் எனக்கு ஹெட்டிங்கான ஸ்டைல்ஸ் மட்டும் அப்ளை ஆயிருக்கு. ஸோ டார்க்காக ஓகேங்களா. ஸோ இதுவே நமக்கு பார்டர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேபிள் மெயின் டேக்கில் பார்டர் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ போய் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லைன்ஸ் நமக்கு மேக் ஆயிருக்கு ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நோட் பேடுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு ஹெட்டிங் ரோ இருக்குது. தென் அடுத்ததுக்குலாம் டேட்டாஸ் வேணுமா. ஸோ அதுக்கான இன்னொரு ரோவை மேக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே டேபிள் டேட்டாவை நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ எத்தனை டேட்டாஸ் வேணுமோ நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சீரியல் நம்பர் அப்படின்றது. தென் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ யார் நேமோ அவங்களுக்கு தந்துடலாம். தென் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்னு தந்துடலாம். ஸோ லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ C அப்படின்ற லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி சில டேட்டாஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ரோவை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்ததில் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 அப்படின்றது தந்துட்டு நேமை மாற்றிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே என்ன லாங்குவேஜ் படிக்கிறாங்களோ ஸோ இந்த மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது சேம் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ வந்து தேர்ட் ஒன் ஸோ இப்போ நேம் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ அபி அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு டேட்டா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ரோல் நம்பரை நம்ம மாற்றிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ காவியா அப்படின்ற ஒரு நேமை நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து HTML படி நம்ம ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ HTML5ல நமக்கு என்ன தான் புதுசாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து டேபிள் டேகுக்கு வெளியே இப்போ நான் வந்து ஒரு ஹெட்டிங் மேக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு மேக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்றத மேக் பண்ணிவிட்டு இப்போ போய் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெப் பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற நான் வெளியே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹெட்டிங் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எங்கே ப்ரொவைட் ஆகுதுன்னா ஸோ டேபிளுக்கு மேலே ஒரு பொசிஷனே இல்லாத மாதிரி ப்ரொவைட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கேப்ஷன் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணலாம். ஸோ கேப்ஷன் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ தென் நம்மளோட கண்டென்ட்க்கு
ஆஃப்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ போய் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். டேபிள் டேகுக்கு வெளியே போடாமல் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டேபிள் மெயின் டேக்குள்ளே ரோக்கு மேலே நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துட்டு வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்ற இடத்துல எனக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்றது ஒரு ஹெட்டிங் மாதிரி எனக்கு பொசிஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேபிளுக்கு வெளியேவும் பொசிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கேப்ஷன் அப்படின்ற டேகை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ காலம் குரூப் அப்படின்ற டேக். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா சேம் மேலே இங்கேயே காலம் குரூப் அப்படின்றத நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ காலம் குரூப் அப்படின்றது கொடுத்துட்டு ஸோ இது பேட் டேக் அப்படின்றதுனால இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த டேக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கால் ஸ்பேன் அப்படின்றத நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல கால் ஸ்பேன். ஸோ ஸ்பேன் அப்படின்ற டேக் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ மெர்ஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கால் ஸ்பேன் 2 அப்படின்றது கொடுத்துருக்கேன். தென் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஸ்டைல் கொடுத்துட்டு ஸோ இந்த செலக்ட் பண்ண இந்த 2 காலத்துக்கும் நான் வந்து ஒரு கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேக்ரவுண்டு அக்வா அப்படின்ற ஒரு கலர் நான் தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போய் நம்ம வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ மெர்ஜ் பண்ணல, நான் காலம் ஸ்பேன் அப்படின்னு யூஸ் பண்ணி நான் மெர்ஜ் பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ ஃபஸ்ட்டு 2 காலத்துக்கு ஒரு கலரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தென் அடுத்த 2 காலத்தை நான் ஆட் பண்ணி ஸோ 2ன்னு வச்சுக்கலாம் இல்லை 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் ஒரு கலர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆரஞ்சு அப்படின்ற கலர் வந்து கொடுக்குறேன். சரி தென் 3 காலத்துக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற 2 காலத்துக்கு வரைக்கும் நமக்கு அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணியும் நம்மளால் கலர்ஸை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் டேகில் HTML5 ப்ரொவைட் பண்ணுறது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஸோ கேப்ஷன் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கால் குரூப் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து கலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கால் ஸ்பேன் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டைல் மாத்திரம் அப்படின்னா நம்ம CSS யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.